ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். ராகி மாவு வச்சு சிம்லி தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு 1/2 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ வெல்லம், வேர்க்கடலை 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். காற்று நல்லா காற்று. இது வேர்க்கடலை வறுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து இது வெல்லமும் வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லலாம் வீட்டில். இப்போ நம்ம ராகி மாவு வந்துட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வைக்கணும். அப்புறம் ராகி மாவை பிசைஞ்சிட்டு நம்ம இது வேக வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் தண்ணி ஹீட் ஆகட்டும், நம்ம ராகி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ராகி மாவு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி தெளித்து பிசைய போகிறோம். இப்போ இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது தண்ணி தெளித்து தான் பிசையணும். இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது தண்ணி தெளித்து கொஞ்சம் அந்த ஃபுல்லாக கட்டியாகு. அந்த கட்டியெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி அங்கே எடுத்துருவாரு. வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி உதிரியாக எடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கிண்ணம் வச்சுட்டு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். கிண்ணத்தில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இது நம்ம மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். தம்பி சரியால பறிக்க போறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பறிக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவரு, அதான் சைலண்ட்டாக உட்காந்துட்டா. அதுதான் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். அதான் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போய் மாத்திட்டு போறேன்.
இதெல்லாம் வந்து தென்னஞ்செடி. இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு வச்சு. இது வெந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ நம்ம இது வறுத்த வேர்க்கடலையோ வெல்லமோ இது கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதில்ல, இதுதான் ஆயுதம். நம்ம இதில் தான் தட்டி எடுக்க போகிறோம், உருண்டை பிடிக்க போகிறோம். இது நல்லா இந்த மாதிரி குத்திக்கலாம். நம்ம உரலில் குத்தோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே இந்த கல் மட்டும் வச்சு குத்தி நல்லா குத்தி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி குத்தி குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்டியான சிம்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹெல்தி. இது எல்லாத்தையும் உருண்டை செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இது உருண்டை பிடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்தி. இது பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? சரி, ஓகே.